இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்புக்கும் நம்மளோட சோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதா பார்க்க போகிறோம். மெயினாக நிறைய வளவலன்லாம் சொல்ல போகிறதுல மெயின் டிஃப்ரென்ஸ் நார்மலாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பால்மேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்கி ஹை லெவல், அதாவது சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் கேன்சர் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தது. சரியா? நம்மளோட சோப்பில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சோப் வந்து உங்களுக்கு லக்ஸரியாக பார்க்குறதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எதுவும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக இன்னும் பிராண்டட் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. சரியா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிசரின் பேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணும். சரியா? அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து எப்போவுமே வந்து இரிட்டேஷனோ அலர்ஜியோ வராது. ஸ்கின்னில் ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. அதனால தான் சோடியம் பால்மேட் யூஸ் பண்ணுறதுனால தான் ஒரு நார்மல் எவ்வளோ பெரிய சோப்பாக இருந்தாலும் ஒரு 30 ரூபாய்க்கு தர முடியுது. ஆனால் நம்மளோட சோப்பில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 30 ரூபாய்க்கு தர முடியாது. அதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரீசன் அதுதான். நம்ம வந்து கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அதாவது கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணுறது இல்லை. கிளிசரின் கெமிக்கல் சொல்ல முடியாது. நமக்கு ஸ்கின்னுக்கு தேவையானதான். சரியா? ஸ்கின்னுக்கு தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் இருக்கும் இல்லையா? இது தேவையான பொருள் மட்டும்தான். மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய சோப்பு, அந்த சோப்பு இந்த சோப்புன்னு நான் சொல்ல வரல. எந்த சோப்பாக இருந்தாலும் இதான் ப்ராப்ளம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் எல்லாமே நம்ம சோப்பில் கரெக்டாக இருக்கும். இதில் பிஹெச் லெவல் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்காது. அதனால தான் அவங்களால வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ரேட்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நார்மலாக வந்து சோப் மேக் பண்ணுறதை விட ஒரு 20% வந்து, அதாவது 20 ரூபீஸ் வந்து மார்ஜின் வச்சு தான் சேல் பண்ணுவோம் எல்லா சோப்பும். ஆனால் மார்க்கெட்டில் சோப் வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெறும் 5 ரூபா 10 ரூபா தான் ஆகும். சரியா? அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான ஆயில் மட்டும்தான். பட் இதில் வந்து நிறைய பாம் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து, அதாவது நம்ம யூஸ் பண்ண முடியாத ஆயில்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம இதில் யூஸ் பண்ணுறது அனிமல் ஆயில்ஸ். சரியா? இதுதான் நம்மளோட சோப்புக்கும், நம்ம சோப்புன்னு இல்லை ஹெர்பல் சோப்புக்கும் இந்த வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற கம்மியான விலை சோப்புக்கும் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்லியான சோப்போட நேம் சொல்ல விரும்பல. அந்த சோப்பு கூட உங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ளே வாங்கிடலாம். ஆனால் நம்ம சோப்போட ரேட் நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதிகம் அப்படின்னா இதே சோப்பை நானே சேல்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 90 ரூபீஸ் 99 ரூபீஸ் ஒவ்வொரு ரேட்டை பொறுத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்கின் ஒயிட்டனிங் சோப். இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட், உளுந்து பவுடர், அரிசி மாவு, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் சஃப்லாகவும் வச்சுருக்கோம். ஸ்கின்னில் எந்த ஒரு இரிட்டேஷனும் வராது. இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை அவங்க போட்டிருப்பாங்க. அதை உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. நம்ம சோப் மேக் பண்ணுற வீடியோவே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ராவையோவே உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து ஃப்ராக்ரன்ஸ், ஸ்மெல்லுக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் அப்பாக தான் இருக்கும். இந்த சோப் வந்து நம்ம மேக் பண்ணும்போது ஓப்பன் அப் மட்டும் தான் பண்ணுவோம். என்னோட பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்கின் ஒயிட்னிங் சோப், இது சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சோப்போட மேக்கிங் ரேட்டை விட, அதாவது மற்ற பிராண்டட் சோப்பை விட நம்ம சோப் எதுக்கு ரேட் காஸ்ட்லியாக இருக்குன்றது இதுதான் ரீசன். இதே வந்து காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சோப்பையே சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி இதே சோப்பை 250 வரைக்கும் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீக்ரெட்ஸாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இன்க்ரீடியன்ட் சீக்ரெட் பொருளை ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நான் என்னோட சீக்ரெட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.